வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வழக்கமாக செய்கிற சிக்கன் குழம்பு தான்னாலும் ஒரு சின்ன மாற்றத்தோடு இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது இல்லைன்னா சாதாரண மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போதும், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. ஒரு 10 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு சிக்கன் சேர்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் பரட்டி விட்ட பிறகு ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். இடையில் அடிக்கடி கலந்து விடணும். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். குறைஞ்ச தீயிலேயே மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 1/2 கப் அளவு துருவின தேங்காயை சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் குறைஞ்ச தீயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். கசகசா இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் முந்திரியை சேர்த்துக்கோங்க, அல்லது 2 டீஸ்பூன் வெள்ளையில் சேர்த்து பரட்டி விடுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தேங்காயும் சேர்த்து அரைச்ச இந்த பேஸ்ட்டு தான் இந்த சிக்கன் குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். 20 நிமிஷம் மிதமான தீயிலேயே சிக்கனை வேக விட்டுருந்தோம். இப்போ இது எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 80% அளவுக்கு சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். வழக்கமாக தேங்காயை மட்டும் அரைச்சி சேர்ப்போம், ஆனால் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சதால் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் ஒரு தரம் செஞ்சு பாருங்கள். கூடவே மிக்சி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் காரத்தையும் சேர்த்துக்கோங்க. குறைஞ்ச தீயில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம்.
ஒரு சின்ன மாற்றத்தோடு நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.